ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தோப்புக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சீனி புளிங்காய் மரம் இருக்குது. சீனி புளிங்காய் மரத்துக்கிட்ட வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. நம்ம சித்திரை நோம்பி அன்னைக்கு வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கள் நிறையாவே இருந்ததுங்க. நிறைய காய்கள் பழுத்து கிடந்தது கீழேயே. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கீழேயே மரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பழுத்து கிடந்ததுங்க. எல்லாமே எடுத்துகிட்டு கவர் கொண்டு போல் வெயிலுக்காக தலையில் போத்திட்டு போன அந்த துண்டவே விரித்து இருந்த காய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு இருக்குமுங்க. நிறைய காய்கள் வந்து பழுத்து கிடந்தது. சீசனில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த சீனி புளிங்காய் வந்து கிடைக்குங்க. நம்ம இன்றைக்கி மல்லிகாட்டுக்கு வந்து தண்ணி விடணும் இல்லைங்களா, அதனால தான் பார்த்திங்கன்னா வந்தோம் தண்ணி எடுத்துறதுக்காக. தண்ணி எடுத்துட வந்தாலே இந்த சீனி புளிங்காய் மரத்தை பார்க்காம போக மாட்டோம். ஒரு வழியாக எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துகிட்டு மல்லிகாட்டுக்கு வந்தாச்சுங்க. அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே மல்லிகாட்டுக்கு தண்ணி விட்டுட்ருக்குறோம். எது அதெல்லாம் வரட்டுன்னு சொல்லிட்டு இந்த நிழலடியில் இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது. சரி, அது மட்டுமாவது கொஞ்சம் நல்லா வரட்டு, ஏதோ போட்ட காசாவது எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மட்டும் டெய்லி பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி விட்டுறதுங்க. இந்த டிசம்பர்லேயெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை விலையே இல்லைங்க. கிலோவே 3 ரூபாய்க்கு போச்சு. ஆனால் இப்போது ஏப்ரலில் பார்த்திங்கன்னா கிலோ 70 ரூபாய்ங்கிறாங்க. இன்னத்த தேதிக்கு, அதாவது ஏப்ரல் இன்றைக்கி 20ங்க, இன்னத்த தேதிக்கு கிலோ 75 வரைக்கும் நல்லதில் வந்து கொத்தமல்லி தழை 75 வரைக்கும் வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் சரின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போக சொன்னேன் வியாபாரியை. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குதுங்க, நீங்கள் மார்க்கெட்டுக்கே பிடிங்கி கொடுங்கன்ட்டாங்க. சரி, மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரணும், கொஞ்சம் பெரிய தலையாக இருந்தால் தான் வாங்குவாங்க. இது கொஞ்சம் பொடி தலையாக இருக்கிறதுனால சரி இன்னொரு 4 நாள் போட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு பிடிங்கிடலான்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி வந்து விட்டுட்ருக்கேங்க. இன்றைக்கி வெள்ளாமை வந்தது அப்படின்னா விலை இருக்கிறது இல்லைங்க. விலை இருந்துச்சுன்னா வெள்ளாமல் நல்லா வர்றதில்லை. கொத்தமல்லி தழை இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு இனி போட்டால் முளைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இப்போ இந்த வெயிலுக்கு முன்னாடியே போட்டு கொண்டு வந்து அப்பவும் பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சிது. ஆனால் அடிக்கிற வெயிலில் அதனால தாங்க முடியல. அந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா கருகி போயிடுச்சுங்க. அப்புறம் நீ வேறு வழி இல்லை, போட்ட வெள்ளாமை இப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி வந்தாப்படி வரட்டுன்ட்டு இருக்கிற வெள்ளாமைக்காவது கொஞ்சம் வந்தாப்படி வரட்டுன்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்ருக்குறாமுங்க. அப்படியே நம்மளோட வீட்டு தோட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தண்ணியெல்லாம் விடாமல் காய்ச்சி கிடந்தது. சரி, அதுக்குன்னு தண்ணி விட்டுடலான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேங்க. மல்லிகாட்டுக்கெல்லாம் தண்ணி பாஞ்சிருச்சுங்க. சரின்னு மோட்டர் ஆஃப் பண்ண வந்தேன். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் கோயிலில் கொண்டு போகணும் இல்லைங்களா, அதனால சரின்னு சொல்லிவிட்டு தேங்காய் ஒரு 2 காய் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அருகு மருகு அதுக்கப்புறம் வெத்தலை எல்லாமே கொண்டு போகணும் இல்லைங்களா கோயிலுக்கு. அதனால் இருக்கிற பூவையெல்லாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாதி முல்லையும் இருந்ததுங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பூக்கறக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா டெய்லியும் 10 பூவு 5 பூவு அப்படியே இருந்துகிட்டே இருக்குதுங்க. செடியில் பூ இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. இது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு டெய்லியுமே ஒரு 10 பூ பக்கம் பூத்துக்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் சீசன் ஆரம்பிக்கல. சீசன் ஆரம்பிச்சதுன்னா நிறையவே பூக்குங்க. நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதுங்க பார்த்தீங்கன்னா என்னோட பையன் ப்ராஜெக்ட் செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கான். என்ன செய்யறேன்னு கேட்டதுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க வீடியோவை. செய்யற நீ டம்ளரை வச்சு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கியா? என்ன ப்ராஜெக்டு? மேக்ஸா? என்ன பண்ணுற? டீ கப் வச்சு சத்தமாக சொல்லு, எனக்கு கேட்கல. பெருசாக போயிடுச்சு, அதனால இப்படி தான் செய்யணும். இதே இப்படி போட்டு இதே மாதிரி சின்ன ஓட்டை போட்டுக்கணும். இப்படி எடுத்து பார்த்து கீழே காலில் இது வந்துட போகுது. அப்படி கீழே வச்சுப்போ. சின்ன ஹோல்ஸாக போடணுமா? போது அந்த நூல் வந்து வெளியே வராமல் இருக்கணும். கப்பலில் கழண்டு வராமல் இருக்கணும். அந்த மாதிரி தான் போடணும். நீ எப்படி போடுற? சரி, போடு பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியுதா? சொல்லி கொடுத்தாங்களா மேமு? என்னென்னு அப்படின்னு? இது பேர் என்ன? இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? மேக்ஸுங்கிற சப்ஜெக்ட் தெரியுது.
இன்னும் நீ முடி போடவே இல்லை. ஒரு முடி இதுக்கு பேர் என்னன்னே தெரியாம நீ ப்ராஜெக்ட் செய்யற. இது என்ன இப்படி 2 ஹோல்ஸ் போட்டு 2 டம்ளர் வச்சு இந்த மாதிரி நூலை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 டம்ளர் எடுத்துக்கணும். ஓகே. அப்புறம் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கணும் 2. அப்புறம் நூல் கட் பண்ணிட்டு சின்ன நூலோ இல்ல பெரிய நூலோ எடுத்துக்கணும். அப்புறம் வந்து ஹோல் போட்டுக்கணும். ஆனா என்னோட வந்து பெருசாயிடுச்சு, பரவாயில்ல. இப்படி போட்டுக்கணும். போட்டாச்சா? இந்த நூல் இருக்குல்ல, இங்க பாருங்க, முடிய போட்டோமா வெளியவே வர சுத்தமா வராது. அப்புறம் அதே மாதிரிதான். ஆனா இதுக்கு ஒரு முடிதான் போட்டுட்டேன், இதுக்கு 2 முடி போட்டுட்டேன். சரி, வெளியே வராது. ஓகே. இது பேர் என்ன? இதுக்கு ஒரு பேர் வை நீ. இது என்ன பேர், என்ன ப்ராஜெக்ட்டுங்கிற, என்ன சப்ஜெக்ட்டுன்னு கேட்டால் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கு பேர் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. சும்மா 2 டம்ளர் எடுத்து நீ பார்க்கல ஹோல்ஸ் போட்டு நம்மளுக்கு என்ன படிப்பதான் முக்கியம். உனக்கு படிப்பு தான் முக்கியங்கிறது தெரியுது. இது செஞ்சுட்டு வர சொன்னாங்க. சரி, இது என்னன்னு தெரியுதா இல்லையா? ஹெட்செட்டா? எப்படி என்னன்னு தெரியணுமில்ல. என்ன என்னமோ தெரியல. பணம் கட்டுறது வேஸ்ட்டு தான் நாட்டுக்குது. அப்புறம் என்னன்னே தெரியல. என்னென்னமோ பண்ற. சத்தம் கேட்கும். இங்கே நான் பேசுகிறேன், இங்கே பக்கமாக உட்காந்து பேசாமல் அப்புறம் சவுண்டு கேட்காம என்ன பண்ணும்? ஏன்டா நூலில் வந்து இப்போவே கண்டு போச்சு. சின்ன ஹோல்ஸாக போட்டிருக்கோண்ணே. நம்ம பூவெல்லாம் கோக்குறோம் இல்லையா, அந்த ஊசி வச்சு சிறுசாக போட்டிருந்தீங்கன்னா. ஆனால் அது நீ சிஸ்டர் யூஸ் பண்ணுற ஆர்வத்தில் பெரிய ஹோல்ஸாக போட்டு ஏற்றிட்ட. சரி விடு. சரி, நாளைக்கு என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டு வா மேம் கிட்ட. சரியா? புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சுதா? பண்ண சொல்கிறத கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு தெரியலையே. நீ சொன்னையா? சொன்னதை நீயே கரெக்டாக பண்ணிட்டியா? ஆனால் இது என்ன சப்ஜெக்ட்டுன்னு கேட்டால் அது கரெக்டாக சொல்லிட்டேன். ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னேன். என்னன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்னமோ இது ஸ்பீக்கர் மாதிரி தெரியுது, 2 காதுக்கு 2 வச்சுக்கிற மாதிரி. நீ பண்ணிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அதுதான் தெரியுது. நாளைக்கு நீ மேம் கிட்ட கண்டிப்பாக கேட்டு வர. சரியா? காலையில் போனோன்னதையுமே கரெக்டானு காட்டிட்டு இதுக்கு சரி வருவாங்கல்ல. அப்போதான். சரி, ஓகே, கொண்டு போய் வை. கோயிலுக்கு கிளம்பலாமா? எல்லாம் எடுத்து வைக்கணும். இது முடிஞ்சல உனக்கு? சரி வா. சரி, நீட்டை கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு காலையில் போகும்போது பேக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சுல்ல? சரி சரி, நான் போய் அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுறதுக்காக எடுத்துருந்தேங்க. அதுக்கு ஊதுபத்தி, நம்ம வீட்டு தோட்டத்தில் பெருசாக வெத்தலைங்க, பாக்கு, அதுக்கப்புறமா விளக்கு, திரி, எண்ணெய், நெய், தீபம் போடலான்னு சொல்லி நெய்யுங்க, அதுக்கப்புறம் பால், தயிர், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அது எல்லாமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு இனி கோயில் வந்து பக்கம்தாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த பூக்கு அந்த நம்ம கட்டுறதுக்கு அருகு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நூலும் கத்திரிக்கோளும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய்ங்க. இனி மாலையும் வாழைப்பழமும் கடையில் போய் வாங்கிக்கிறதுங்க. இந்த
vlog இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.